அந்த ஃபிலிம் வேற லெவல் தான். எங்களால் திருப்பி நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அந்த சண்டை காமெடி பண்ணுறானே அதுக்கு தான் நான் கத்தி சிரிச்சு ஒன்று விஷால் அடிக்கிறது பார்த்தாலும் எனக்கே செம்மையாக இருந்தது. சூப்பர் தான். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. பண்ட சைட் பண்ணி வருத்துண்ணா. வெயிட் பண்ணி ஃபேமிலி படமாக பார்க்கலாம், ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்கலாம். படம் ஃபுல் ஃபன்னு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. சந்தானம்காக படம் பார்க்கலாம், சந்தானம்காக பார்க்கலாம். அவர் விண்டேஜ் காமெடி நல்லா இருக்கு. அவருது திரும்பி காமெடி வந்தா நல்லா இருக்கும். ஓல்ட் ஃபீல்லாம் கிடையாது, இப்போ பார்த்தா கூட சூப்பராகவே இருக்கு. அந்த சந்தானம் காமெடி எல்லாமே அல்டிமேட்டா தான் இருக்கு. எல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. சந்தானம் காமெடி திரும்பி ஒர்க் ஆயிருக்கு. பழைய படம் மாதிரி தெரியல. இப்போ கூட பார்த்தாலும் சூப்பரா ஃபேமிலியா பார்த்துக்கலாம். ஒர்த் அது ப்ரோ. படம் சொல்லவே தேவையில்ல. சுந்தர்சி மறுபடியும் நிரூபிச்சிட்டாரு. கலகலப்புல நல்லா சிரிச்சோம். அதை விட இப்போ இதுல டபுள் மடங்கா சிரிக்கலாம். செம்ம பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு காமெடி வார் பயங்கரமா போச்சு. சீரியஸா நம்ம மனோபாலா சாரை மிஸ் பண்ணலாம், மணிவண்ணன் சாரை மிஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ஃபுல் காமெடியில் அவங்கள கொஞ்சம் கூட மிஸ் பண்ணல. இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த படத்தில் எனக்கு இது பண்ணலாம். சந்தானா சார் பஞ்சஸ் பயங்கரமாக இருக்குது. ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்தாலும் படத்தோட வெயிட்டேஜ் வந்து சுந்தர்சி சார் வந்து இன்னும் கம்மி பண்ணல. சீரியஸாக செம வர்த்து. ஃபேமிலி எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். இந்த பொங்கலுக்கு இதுதான் பயங்கரமான படம். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஐயோ ப்ரோ, காமெடி தான் ப்ரோ. காமெடி ஃபேக்டரில் அடித்து தள்ளிட்டாரு. சுந்தர்சி சாரை பற்றி சொல்லவே தேவையில்ல. கலவலப்பில் எப்படி நம்மளை சிரிக்க வச்சாரோ அதே மாதிரி இந்த படத்தில் பயங்கரமாக சிரிக்க வச்சிருக்காரு. செம படம், நல்ல வார்த்தை. லாஸ்ட்டாக விஜய் ஆண்டனி சார் வந்து அவருடைய மியூசிக்கில் வந்து ஆல்ரெடி வைபில் வந்து தெறிக்க விட்டார். சீரியஸாக எப்பவுமே சுந்தர்சி சார் படத்தில் வந்து 3 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு கேமியோ ரோல் கொடுத்தாங்க. அது என்னன்றதை நீங்கள் லாஸ்ட்டாக வந்து படத்தில் வந்து பாருங்கள். எல்லாரும் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், ஃபேமிலியோட வந்து பாருங்கள். இந்த பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. இல்லை ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டை வச்சு ஸ்டோரி மூவ் பண்ணியிருக்காங்க. மெயினாக சந்தானம் சாரோட காமெடி வந்து பயங்கரமாக இருக்குது ப்ரோ. படம் ஃபுல்லாக அந்த விஷால் சாருக்கு ஈக்குவலாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு அவர். ஃபைனல் வரி லாஸ்ட் வரையும் பயங்கர ஃபன்னாக இருந்தது சார். அது எப்படி சொல்கிறது, அந்த ஸ்க்ரீன் விஷுவல் பார்க்குறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் பழைய படத்தை டிவியில் போட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கான்செப்ட் எல்லாமே தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது சார், ஜாலியாக இருக்குது. கொஞ்சம் கூட அந்த காமெடிக்கு ஒரு கேப்பே இல்லாமல் கண்டினியூஸாக கொடுத்தது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் வேற லெவல் சூப்பராக. சந்தானம்லாம் பக்காவாக பண்ணியிருந்தார். அவரோட வேலையை ஹீரோவிட காம்டெக்டாக இருக்கலாம். வேற லெவல் இருந்துச்சு. ஓரடி இல்லை, லாக் ஆகல, பக்காவாக இருந்துச்சு படம். சூப்பர், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சந்தானம் பயங்கரமாக பண்ணாரு. நல்லா இருக்குண்ணா. காமெடி விஷாலோட 6 பேக் தான் பயங்கரமாக இருக்குது. எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நிற்கிறாரு அவர். அப்படியே நின்றுட்டார். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்குது, போர்லாம் அடிக்கலங்க. படம் நல்லா இருந்ததுங்க. 12 வருஷம் பழசுனால அது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. காமெடி நல்லா தான் இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. காமனாக யூஸ்வல் கமர்ஷியல் சப்ஜெக்ட் தான். ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி படம் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்தது. நல்லா ஸ்பீடாக ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருந்தது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லா காமெடியாக தான் இருந்தது. பார்க்கலாங்க, நல்லா இருக்கு. நான் கூட ரொம்ப நினச்சேன், ரொம்ப 12 இயர்ஸ் லேட்டான படமாக இருக்குது, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி டவுட்டோட வந்து நல்லா தான் இருந்தது. பார்க்கலாம். படம் வேறு லெவலில் இருந்ததுண்ணா. படம் செம்ம காமெடி, சிரிச்சு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸு, மியூசிக்கு எல்லாமே நல்லா இருந்தது. கான்செப்டில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக அவங்களுக்கு ஏற்படுற கஷ்டத்தை இவர் எப்படி தீர்த்து வைக்கிறான்றதான் ஒரு விஷயம். ஆனால் அது செம்மையாக என்ஜாய் மாதிரி சொல்லியிருந்தாங்க. சந்தானம், ஐயோ, அவர் ஹீரோ நடிச்சாலும் சூப்பராக இருக்குது, இதுவும் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, சொல்லவே முடியல. காமெடி தானே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்தானம் பீக் காமெடி, சான்ஸே. மியூசிக் சூப்பராக இருக்குது. விஷாலோட பாட்டு சூப்பராக இருக்குது, அவர் பாடின பாட்டு சூப்பராக இருக்குது. எந்த குறையும் இல்லை, எல்லாமே நிறை தான். ஃபேமிலியோட மஸ்ட் பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. விஷாலோட ஆக்டிங் சூப்பர் ஆக்டிங்கு, நைஸ் மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லாவே செம்ம ஜாலியான படம். சிரிச்சுனே இருக்கலாம் எனி டைம். ஃபுல்லாகவே படம் செம்ம ஹிட்டு, செம்ம ஜாலி. சந்தானா சார் கம்பேக் தான், சூப்பர். இல்லை போர்லாம் அடியில், செம்ம படம், சூப்பராக இருக்குது படம். நல்லா ஃபன்னாக போகுது, ஃபேமிலியாக வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம், நல்லா ஜாலியான படம். படத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங் தான் அதை சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்னென்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க அவங்க, வேறு ஒன்றும் இல்லை. மனோபாலா சார் ஆக்டிங் சூப்பர். அவர் இப்போ இல்லை, இருந்தாலும் அவரோட படம் செம்ம சூப்பராக இருக்குது, பயங்கர படம். சுந்தர்சி சூப்பர், எப்பயும் போல் அவர் டைரக்ஷன் செம்ம, இந்த வாட்டியும் சூப்பர். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சந்தானம் தான் ஹீரோ, சந்தானம்காக பார்க்கலாம். சும்மா ஃபன்னாக பார்க்குற மாதிரி தான், கலகலப்பு மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா ஃபேமிலியாக வந்து நடுவில் லைட்டாக லேக் ஆச்சு, அப்புறம் ஓகே தான். வித்தியாசம் தெரியுது, பட் ஆனால் காமெடி இருக்கிறதுனால அவங்க அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பழைய இது தானே, எல்லாம் ஓகே தான். சந்தானம் தான் அவருக்காக பார்க்கலாம். நல்லா இருந்தாங்க சார், நல்லா இருந்தது. இல்லை சார்,
கொஞ்சம் கூட இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம். அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க, ரொம்ப ஃபன்னாக கொண்டு போனாங்க. கண்டிப்பாக சார். ஃபுல்லாக ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸுக்காக அவர் ஹெல்ப் பண்ணுற விஷயம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. திரும்பி மியூசிக் போடணும். அவர் வந்து அவர் திரும்ப நடிக்க போகிற திரும்பி மியூசிக் போடணும். அவர் மியூசிக் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. எல்லா பாட்டும் சிக்கு புக்கு ரயிலு ஐடியா லெவல் எல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. திரும்பி அவர் மியூசிக் போட்டால் நல்லா இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியாக வந்து சரி பார்க்கலாம். மெயினாக ஃபேமிலிக்காக தான். எதுவும் இல்லை. எல்லாம் பண்ணுறது வெயிட் பண்ணது ஒர்த்தாக இருக்குது.